சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அவன் தான் கிங்ன்ற விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் பிரின்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம டாக் பேர்ட் அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருப்பான். அந்த கிங் கூட பயங்கரமா சண்டை போட்டு அவனையும் ஜெயிச்சிருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல நாட்டை விட்டு இவங்க எல்லாருமே சேஃபா தப்பிச்சு இவங்களுடைய நாட்டோட எல்லைக்கே வந்திருப்பாங்க. ஜெனரல் கிம்மும் மத்த அவரங் ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க எல்லாருமே சேஃபா காப்பாத்திட்டு அந்த கிங்கையும் மிரட்டி அனுப்பி வச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம பிரின்ஸ் பயங்கர கோவத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது ரெண்டு விஷயம் மட்டும்தான். அவரங்க ஹவுஸ்லயும் சரி இந்த நாட்டுல இருக்கிறவங்களும் சரி டாக் பேர்ட் தான் உண்மையான கிங்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் ஆரோ. டாக் பேர்ட் ஆரோடைய பிரதர் இல்ல. அவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இப்ப நம்ம பிரின்ஸுக்குன்னு அவனுடைய லைஃப்ல எதுவுமே இல்ல. இந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஆரோவை காட்டுறாங்க. அவனுடைய அப்பா அம்மாவை இழந்து தனியா கஷ்டப்படுற அந்த சின்ன பையனை அந்த செஃப் கிட்ட கொடுத்து அவரை பாத்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் ஆரம்பத்துல இருந்து அந்த பையனை பாத்துக்கிற விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஆனா கடைசியில அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் செஃப்க்கு அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இனிமே நானே இந்த பையனை பாத்துக்கிறேன்னு ஆரோ கிட்ட சொல்லிட்டு அவன் கூடவே ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஆரோ மீட் பண்ணி பேசுறதுக்காக யான் வந்திருக்காங்க. யான் இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து பேண்ட்ரியோ பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. பேண்ட்ரியோக்கு எதுவும் ஆகல. அவரங்க ஹவுஸ்க்கு நீங்க எல்லாருமே ரிட்டர்ன் வந்ததுல இருந்து நானும் பேண்ட்ரியோ மீட் பண்ணி எப்படியாவது பேசிடலாம்னு சொல்லி அவனுடைய வீட்டுக்கும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவன் அவரங்க ஹவுஸ்லயே தான் இருக்கான். இப்போ வரைக்கும் வீட்டுக்கே வரல. இப்ப அவன் ரிட்டர்ன் வந்ததுல இருந்து என்ன கண்டுக்கவே மாட்டான். ஒருவேளை நீங்க எல்லாருமே டிராவல் பண்ணி போயிருந்த அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொண்ணு பேண்ட்ரியோக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு யான் ஓவர் திங்கிங்ல போயிட்டு இருக்கும்போது ஆரோ உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுறாங்க. இங்க பாரு யான், நீ ஒரு ஆளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. உங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ஆனா எப்ப பிரச்சனை வரும் எதனால பிரச்சனை வரும்னு சொல்லவே முடியாது. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைல வந்தா இதையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய லைஃப்ல அவங்க பார்த்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு யானுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹவராங் ஹவுஸ்ல நம்ம பேண்ட்ரியோ தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனை காங்சூன் மீட் பண்ணி மாஸ்டர் பார்க்ஷர் இந்த லெட்டர் உங்ககிட்ட தர சொன்னாரு அப்படின்னு அவன் தந்த லெட்டரை பேண்ட்ரியோ ஓபன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது நான் உன்னை நம்பி தந்திருந்த வேலையை இந்த டைம் நீ சரியா முடிக்கல. அதுக்காக நீ ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. நீ ட்ரை பண்ணிருக்க, உன்னால முடிக்க முடியல. அந்த நாட்டுக்கு வந்திருந்த என்னோட அடியால் தான் சரியா அந்த வேலையை பண்ணி முடிச்சோம் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பேண்ட்ரியோ படிச்சுட்டே இருக்கும்போது உனக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற அந்த காங்சூன் அவனும் அந்த லெட்டர்ல இருக்கிற விஷயங்களை படிச்சிடறான். அப்ப இப்ப வரைக்கும் மாஸ்டர் பார்க்ஷல் தந்திருந்த வேலையை நீ சரியா முடிச்சதே இல்லையா? நீ இப்பெல்லாம் ரொம்பவே வீக் ஆயிட்ட. உன்னோட எல்லாம் நான் உன்னுடைய டீம்ல இருக்கும்போது பார்த்த மாதிரி நீ இல்ல அப்படின்னு அந்த காங்சூன் அவமானப்படுத்துற மாதிரி பேசின உடனே பேண்ட்ரியோவும் அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கோவமா போயிடுறான். இப்ப ஆரோ மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம டாக் பேர்டும் மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு ஆரோ கிட்ட பேசலான்னு சொல்லி போகும்போது அப்பதான் சோஹோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடும். அவனுடைய ஷோல்டர்ல அடிப்பட்ட இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நம்ம ஆர்வம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட இந்த சோஹோ, நீ என்னுடைய சிஸ்டர் யானுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே, ஆனா இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட சரியா பேசினதே இல்ல அப்படின்னு இவன் பேச ஆரம்பிக்கும் போதே ஆரோ, ஏன்னா நீ எதிர்பார்க்கிற அந்த டைப் நான் இல்ல அப்படின்னு இவங்க சொன்ன உடனே சோஹோ அந்த டாபிக்கே விட்டுறான். நம்ம டாக் பேர்ட் வந்து ஆரோ மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஆரோடைய கையை டாக் பேர்ட் புடிச்சுக்கிட்டு அவன் இஷ்டத்துக்குன்னு சோஹோடைய ஷோல்டர்ல ரொம்பவே வேகமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோஹோக்கும் தெரிஞ்சிருது என்ன இவ்வளவு நேரமா ரொம்பவே சாஃப்டான ட்ரீட்மெண்ட் இருந்தது, இப்ப ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி சோஹோ பேசிட்டு இருக்கான். அது நம்ம டாக் பேர்டும் ஆர்வம் காதுல வாங்குற மாதிரியே இல்ல. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம டாக் பேர்டும் ஆர்வம் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த நாட்டுக்கு நம்ம எல்லாருமே போய் அந்த கிங் கூட நீ சண்டை போடும்போது உனக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக நீ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு ஆரோ சொன்ன உடனே நம்ம டாக் பேர்ட், நீ என்னுடைய லைஃப்ல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு, உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நான் ரிஸ்க் எடுக்காம இருந்தாதான் தப்பு. நீ ஏதாவது விஷயத்துல கஷ்டப்பட்டு அது கண்டிப்பா என்ன பாதிக்கும். நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். இப்ப நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இப்படி எல்லாம் பேசாம சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு இப்படி எல்லாம் டாக் பேர்ட் சொன்ன உடனே ஆரோவும் சரி நான் அவங்கிட்ட ப்ராமிஸும் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல நின்னுட்டு இருக்கிற நம்ம டிடெக்டிவ் ஹான்ஸும் இந்த விஷயத்தை நோட் பண்ணிடுறான். அவன் பக்கத்துல அந்த யுவல் வந்த உடனே அவங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு ஒரு சந்தேகம், என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரதரையும் சிஸ்டரையும் பார்த்ததே இல்ல, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பிரதர் சிஸ்டர் கிடையாது அப்படின்னு சிஐடி மாதிரி திங்க் பண்ணி கரெக்டான பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம டாக் பேர்ட் அவனுடைய வாயில அவன் தான் கிங்னு சொல்லியிருக்கான். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லாருமே அவன் தான் கிங்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் கிங்கா இருந்தா எப்படி ஆரோக்கியம் பிரதரா இருக்க முடியும்? டாக் பேர்டும் ஆரோவும் பிரதர் சிஸ்டர் கிடையாதுன்ற விஷயத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அந்த யூலுக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துல ஒரு டவுட் தான். ஹான்சுங் சரியா தான் சொல்றான்ற விஷயம் அவனுக்கும் தெரியுது. ஆனா யார் என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் நம்ம டாக் பேர்டுக்கும் ஆரோக்கும் அதை பத்தி கவலையே இல்ல. அங்க இருக்கிற ரிவருக்கு பக்கத்துல இவங்க ரெண்டு பேருமே பேசி சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அரண்மனையில குயினை மீட் பண்றதுக்காக பிரின்சஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த எதிரி நாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்ட அப்புறம் அங்க என்னெல்லாம் நடந்தது, நம்ம டாக் பேர்ட் எப்படி எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணா, அவன் தான் நம்ம நாட்டோட கிங்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தெரிய வந்தாலும் அவன் சரியான வேலையை தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு பிரின்சஸ் டாக் பேர்ட பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. டாக் பேர்டு உண்மையான கிங் இல்லன்ற விஷயம் தெரியாம பிரின்சஸ் பேசிட்டு இருக்கிற விஷயங்களை வச்சு குயினுக்கு புரிஞ்சிருது டாக் பேர்டு தான் பிரின்சஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. உனக்கு டாக் பேர்ட பிடிச்சிருக்கா, நீ இவனை விரும்புறியான்னு சொல்லி குயின் பிரின்சஸ் கிட்ட கேட்ட உடனே அவங்களும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்ல, என்னுடைய லைஃப்ல அடுத்தடுத்து நடக்க போற எல்லா விஷயங்களும் நீங்க தான் முடிவு பண்ணணும், உங்களுடைய பேச்சு நான் மீற போறதே இல்ல அப்படின்னு பிரின்சஸ் சொன்னதை கேட்ட உடனே குயின் இதுதான் சான்ஸ்னு, அப்ப நான் சொல்ற பதவி நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பிரின்சஸ் கிட்ட பேசி முடிச்சிட்டு ஒன் ஹுவா அப்படின்ற ஒரு பதவியை அவங்களுக்கு குயின் தந்துடுறாங்க. ஒன் ஹுவா அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஹவராங் மாதிரியான ஒரு போஸ்ட் தான். எப்படி இப்ப இந்த ஹவராங் ஹவுஸ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற எல்லாருமே ஃபியூச்சர்ல ஒரு ஹவராங் வாரியரா மாறுவாங்களோ
இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒன்ஹுவாவான இவங்க ஃபீமேலா இருப்பாங்க. இந்த நாட்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சு 20 வருஷத்துல இந்த குயின் ஒன்ஹுவா அப்படின்ற ஒரு குரூப்பை உருவாக்கவே இல்ல. ஆனா கரெக்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குரூப் இருந்திருக்கு. அப்ப ஸ்டார்டிங்ல ஒன்ஹுவான்னு சொல்லப்படுற அந்த குரூப் ஆரம்பிக்கும் போது இந்த நாட்டுடைய பிரின்சஸ் அந்த குரூப்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சாதாரணமான லேடியும். ஆனா கடைசியில அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நாட்டுக்காக போருக்கு போற விஷயங்கள்ல கூட அந்த ஒன்ஹுவான்னு சொல்லப்படுற அந்த குரூப்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நாட்டுக்காக இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணணும். இந்த ஒன்ஹுவா இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இதான் பிரச்சனை. இப்ப ஹவரங் ஸ்டூடெண்ட்ல இருக்கிற யாருக்குமே ரொம்ப பெரிய பவர் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கும். ஆனா இவங்களால ஹவரங் குரூப்ல இருக்கிற எல்லாரையும் கமாண்ட் பண்ணி வேலை வாங்க முடியும். குயின் இப்படி எல்லாம் சொல்ற எந்த விஷயமும் பிடிக்கலனாலும் பிரின்சஸும் இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹவரங் ஹவுஸ்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஜெனரல் கிம் நம்ம பிரின்ஸ் எழுந்திருக்க சொல்லி அந்த ஸ்கிரீன்ல தெரியுற கதையை படிக்க சொல்றாரு. ஆக்சுவலா அதுல என்ன போட்டிருக்குன்னா ஒரு எலியை பத்தின ஒரு சின்ன ஸ்டோரி தான். எப்பவுமே ஒரு எலி அதுக்கு தேவையான சாப்பாடு அதுக்கு தேவையான விஷயங்களை தனியா தான் பாத்துட்டு இருக்கு. அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற மத்த எலிங்களை பத்தி அது கவலைப்படுறதே இல்ல. அது ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகும்போது அங்க ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி அது யோசிச்சு பாக்குறது இல்ல அப்படின்னு அந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறதெல்லாம் படிச்சு பார்த்த உடனே நம்ம பிரின்ஸ்க்கு புரிஞ்சிருது இன்டைரக்டா ஜெனரல் கிம் அவனை பத்தி தான் எழுதி இருக்காரு அப்படின்னு. அவன் அதுல இருக்கிற விஷயங்களை படிச்சு முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே ஜெனரல் கிம் இப்ப இந்த இடத்துல நான் எலின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது நம்ம நாட்டுடைய கிங் தான். நம்ம கிங் அவருடைய லைஃப் அவரை சுத்தி இருக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் தான் அவர் பாத்துக்கிறாரு. ஆனா அவருடைய பொறுப்புல இருக்கிற இவ்வளவு பெரிய நாட்டை அவர் சரியா இப்ப வரைக்கும் ரோல் பண்ணவே இல்ல. மக்களுடைய உயிரை பத்தி கூட ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு நம்ம பிரின்ஸ்க்கு இன்டைரக்டா அட்வைஸ் பண்ற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஆரோடைய அப்பாவையும் ரியோக்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த நோயால கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான சரியான மருந்து இன்னும் கிடைக்கல. அரண்மனையில இருக்கிற பெரிய ஆளுங்க கிட்ட கூட இந்த நோயை சரி பண்றதுக்கான மருந்து இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா அரண்மனையில இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கும். அரண்மனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய கிங்டம்ல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. இப்படி எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்தை நான் போய் தெரியப்படுத்துறேன்னு அவர் சொன்ன அப்புறம் தான் ரியோக்கும் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய கிங்டம்ல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற எல்லா விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கிங்டம் குள்ளர சாதாரண மக்கள் ட்ரூபான் இந்த மாதிரி சிஸ்டம்ல எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரூபான் அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. அவங்கள பத்தி மட்டும் தான் கவலைப்படுவாங்க. நீ சொன்னது சரிதான். இந்த நோயை சரி பண்றதுக்கான மருந்து எல்லாத்தையும் மக்கள் கிட்ட இருந்து இந்த பார்க்ஸ்ல அவனுடைய ஆளுங்களை தான் மிரட்டி வாங்கி இருக்காங்க. இப்ப அவங்கிட்ட தான் இதுக்கு தேவையான எல்லா மருந்தும் இருக்கு அப்படின்னு ரியோக் சொன்ன அப்புறம் நான் போய் பார்க்ஸ்ல மீட் பண்ணி பேசுறேன். இப்ப இங்க இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா கண்டிப்பா அந்த மருந்து நமக்கு கிடைச்சதான் ஆகும். இப்படி எல்லாம் பேசிட்டு பார்க்ஸ்ல மீட் பண்றதுக்காக அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அரண்மனையில நம்ம டாக் பெட் குயின் வர சொல்லி அவனை மீட் பண்ணி தனியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பேசிட்டு அவங்களுடைய ஒரு பிளான் தான் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கோ அப்படியே நடக்க விட்டுரு. இங்க இருக்கிற எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த நாட்டுடைய கிங். அது அப்படியே இருந்தாதான் யாராலையும் என் பையனுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். என்ன வெறுக்கிறவங்க எல்லாம் என்னுடைய பையன் நீ தான் நினைச்சு உன்னை சாகடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்ஹுவான்னு சொல்லப்படுற ஒரு குரூப்ல உன்னுடைய சிஸ்டர் ஆரோவையும் சேர்க்க போறேன். அவ என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்தா தானே நீ எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணாம தப்பு பண்ணாம எனக்கு பயந்துருப்ப. நீ இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் கடைசி வரைக்கும் கிங் மாதிரி தான் நடிக்கணும். இந்த விஷயத்துல நீ எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது அப்படின்னு குயின் நம்ம டாக் பேர்ட பிளாக்மெயில் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்களை எதிர்த்து இப்ப எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறதுனால நம்ம டாக் பேர்டும் குயின் சொல்ற விஷயங்களுக்கு சரின்னு சொல்லிடுறோம். இப்ப குயினை மீட் பண்றதுக்காக இந்த அரண்மனைக்கு வந்திருக்கிறது எதிரி நாட்டுக்கு போயிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தான். கூடவே நம்ம ஆர்வம் அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லா நடந்துட்டே இருக்காங்க. நம்ம டாக் பேர்டு கிட்ட குயின் இவ்வளவு நேரமா என்னதான் பேசிட்டு இருக்காங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு ஆர்வம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த குரூப்ல ஒரு ஆளை காணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம பிரின்ஸ் தான். உண்மையாவே நம்ம பிரின்ஸ் ரொம்ப பாவம். ஏன்னா இந்த அரண்மனை அவனுக்கு சொந்தமான இடம் தான். ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவனை சுத்தி பாக்குறான். அவன் சின்ன பையனா இருக்கும் போது இங்க விளையாட எல்லா இடத்துமே சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருந்த ஒரு பொம்மையை பாத்துறான். எல்லாருமே குயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவன் மட்டும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு பிரின்சஸ் அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிரின்ஸ் என்ன பண்றான்றத பாத்துறாங்க. என்னதான் அவன் கண்டுபிடிச்ச இந்த பொம்மையை மறைச்சிட்டாலும் இந்த இடத்துக்கு கரெக்டா வர்றதுக்கான வேலையே இல்ல. ஏன்னா அரண்மனையில வேலை செய்யற சர்வன்ஸ் கூட இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. பிரின்சஸ்க்கு தெரிஞ்சிருது. அப்ப நீ தான் குயினுடைய பையனா அப்படின்னு அவங்களும் கேட்டு பாக்குறாங்க. ஆனா பிரின்ஸ் இல்ல நான் அரண்மனை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது வழி தவறி இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். பிரின்சஸ்க்கு தெரிஞ்சிருது இந்த இடத்துக்கு நீ வர்றதுக்கான ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. நீ தான் கண்டிப்பா இந்த நாட்டுடைய கிங்கா இருக்க முடியும். இத்தனை வருஷமா உன்னுடைய லைஃப்ல யாருடைய கண்ணிலையும் படாம நீ எப்படி வாழ்ந்துட்டு இருந்து உன்னை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன அப்புறம் பிரின்ஸும் ஒரு வழியா சொல்லிடுறான். நான் இந்த இடத்தை விட்டு தனியா போய் என்னுடைய லைஃப்ல நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன். நீ சொல்றது சரிதான், நான் தான் குயினுடைய பையன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பிரின்சஸ் கிட்ட சொல்லிடுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே அந்த அரண்மனையை விட்டு அவரங்க ஹவுஸ்க்கு போறதுக்காக வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. குயினும் தூரத்துல இருந்தே நம்ம பிரின்ஸை பார்த்தவங்களுடைய மனசுக்குள்ளாரே சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. நான் சொல்ற எந்த விஷயங்களையும் நீ சரியா கேட்டு நடக்கிறதே இல்ல. ஆனா என்ன இருந்தாலும் நீ என்னுடைய பையன், நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம பிரின்ஸும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவனும் குயினுக்கு புரியுற மாதிரி அவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டுறான். மறுபடியும் அரண்மனைக்குள்ளார குயின் போகும்போது அவங்களுடைய ஒரு பொருளை அவங்க மறந்து விட்டுருவாங்க. அதை கரெக்டா நோட் பண்ணிட்டு நம்ம சோஹோ நான் மறுபடியும் அந்த பொருளை குயின் கிட்டே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு அவனுடைய கையில இருக்கிற அந்த பொருளை குயின் கிட்ட கொடுக்க போகும்போது அவங்க யாரோ நினைச்சு அவங்களுடைய கையை வேகமா சிக்கும் போது நம்ம சோஹோடைய ஃபேஸ்ல அடிபட்டுருது. குயின் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இதை மறந்துட்டீங்க, அதனாலதான் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு குயினுக்கு மரியாதை கொடுத்துட்டு அந்த பொருளை அவங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது இந்த குயினுக்கு ஞாபகம் வருது அவனுடைய உடம்புல அடிபட்டிருக்கு. டாக் பேர்ட பாத்துக்க சொல்லி அவங்க செலக்ட் பண்ணிருந்த அந்த பையன் இவன் தான் அப்படின்னு. ஆனாலுமே சோஹோவை கண்டுக்காம மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போயிடுறாங்க. அரண்மனையில குயினை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிற நம்ம டாக் பேர்ட தவிர எல்லாருமே அவரங்க ஹவுஸ்குள்ளார வந்துடுறாங்க. பிரின்சஸ்க்கு வந்து அந்த நாட்டுடைய கிங் என்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சேன்னு நம்ம
பிரின்ஸ் யோசிச்சுட்டு இருக்கான். சோஹோக்கு ஒரு பெரிய மன வருத்தம். எப்படி குயின் நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கலாம், என்ன இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பேண்ட்ரியோ ஆர்ச்சில் என்ன கிங் ஆக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்களை பண்ண சொல்றாரு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் சொல்ற எந்த விஷயத்தையும் நான் சரியா பண்ணவே இல்லை அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கடைசியா நம்ம ஆரோ டாக் பேர்ட் ஏன் இப்ப வரைக்கும் வரவே இல்லை, குயின் அப்படி அவங்க கிட்ட என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு ஆரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் குயின் கிட்ட பேசி முடிச்சிட்டு வெளியே வந்த நம்ம டாக் பேர்டும் அதே இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். ஏன்னா ஆரோடைய லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம டாக் பேர்ட் எப்பவுமே ஆரோ கூடவே இருப்பான். ஆனா ஆரோடைய லைஃப்ல இவன் வந்ததுக்கு அப்புறம் இவனை யூஸ் பண்ணியே குயின் ஆரோக்கு பிரச்சனை தரலான்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் நம்ம பேண்ட்ரியோ அவரங்க ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்து அவனுடைய வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா கரெக்டா அதே வழியா யான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேண்ட்ரியோவையும் பாத்துறாங்க. யான் சந்தோஷமா போய் அவங்க கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணா பேண்ட்ரியோ இவங்களை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் மீட் பண்ணிக்க வேணாம், என்ன பாக்குறதுக்காக நீ இந்த இடத்துக்கு வராது அப்படின்னு யான் கிட்ட சொல்லிட்டு அவன் நேரா வீட்டுக்கு போயிடுறான். இப்படி எல்லாம் பேசுனது யானுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவன் வீட்டுக்கு போன பெருமும் கூட யான் அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் பார்க்ஸ்ல மீட் பண்றதுக்காக தான் நம்ம பேண்ட்ரியோ வந்திருப்பான். அந்த பார்க்ஸ்ல பார்த்த உடனே மன்னிப்பு கேட்டுட்டு இந்த நாட்டோடைய கிங் ஆக்கிறதுக்காக இப்ப வரைக்கும் நீங்க என்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க, நான் இப்ப வரைக்கும் எதுவுமே சரியா பண்ணதில்ல, எனக்காக கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு பேண்ட்ரியோ பார்ஷல் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா பதிலுக்கு அவன் இவ்வளவு வருஷமா உன்ன மாதிரி ஒரு பையனை வளர்த்து கிங் ஆக்கணும்னு ஆசைப்பட்டது என்னுடைய தப்பு தான், இனிமே கண்டிப்பா நான் உன்னை கிங் ஆக்கிறதுக்காக கஷ்டப்பட போறதே இல்ல, எனக்கு எதிராக இருக்கிறவங்கள சாகடிச்சிட்டு நான் இந்த நாட்டுடைய கிங் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்ஷல் பேசுற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு பேண்ட்ரியோவும் நீங்க இந்த நாட்டுடைய கிங்கா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் உங்களுடைய பையனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பேண்ட்ரியோ பார்ஷல் கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம டாக் பேர்ட காட்டுறாங்க. குயினை மீட் பண்ணி பேசிட்டு வந்ததுல இருந்து அவரங்க ஹவுஸ்க்கு போக பிடிக்காம ஒரு கிளப்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அதே டைம் நம்ம டாக் பேர்ட் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்ற விஷயத்தை பார்த்துட்டு அந்த ஹுவி அவனுடைய டேபிள்ல வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாரு, எதுக்காக என் பக்கத்துல வந்து உட்காருறீங்க அப்படின்னு டாக் பேர்ட் கேக்குறான். பதிலுக்கு அவரும் நான் உன்னை பார்த்து சில முக்கியமான விஷயங்களை பேசலாம் தான் வந்திருக்கேன், நீ தானே எதிரி நாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கிங் கூட சண்டை போட்டு எல்லா மக்களுடைய உயிரையும் காப்பாத்தினது, இப்ப வெளியே எல்லா இடத்துலயுமே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நீ தான் இந்த நாட்டுடைய கிங் அப்படின்னு, ஆனா எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த நாட்டுடைய கிங் கிடையாது, நீ குயினுடைய பையன் இல்ல அப்படின்னு ஹுவி பேச பேச நம்ம டாக் பேர்டுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. எப்படி இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த நாட்டுடைய கிங்கா இருக்கலாம், ஏன்னா இந்த நாட்டு மக்களை பத்தி நீ அதிகமா யோசிக்கிற, அவங்களுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு, என்னால உன்னை இந்த நாட்டுடைய கிங்கா கூட மாத்த முடியும், இந்த நாட்டுடைய கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டா உனக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹுவி டாக் பேர்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவரங்க ஹவுஸ்ல நைட்டு நம்ம பிரின்ஸ்க்கு தூக்கமே வரல, அதனால ஒழுங்கா ரூம்ல படுத்து தூங்காம கிளாஸ் ரூம்ல போய் தனியா நின்னுட்டு இருக்கான். மார்னிங் நடந்த அந்த கிளாஸ்ல ஜெனரல் கிம் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அவரு ரவுண்டிங்ல இருக்கும்போது பிரின்ஸ் இங்க நின்னுட்டு இருக்கான்ற விஷயத்தை பார்த்துட்டு அவரும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. கிங் நீங்க இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்ன உடனே பிரின்ஸும் நீங்க மார்னிங் எடுத்த அந்த கிளாஸ்ல சொன்ன எல்லா விஷயங்களும் சரிதான், நீங்க சொன்ன அந்த ஸ்டோரியில இருக்கிற எலி மாதிரி தான் நானும், எந்த இடத்துக்கு நான் போனாலும் எந்த இடத்துல நான் வாழ்ந்தாலும் என்னுடைய உயிரை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சிருக்கேன், என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் மக்களையும் பத்தி நான் இது வரைக்கும் கவலைப்பட்டதே இல்ல, என்ன மாதிரி ஒரு கிங்க இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, நீங்க இந்த விஷயத்துல எனக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஜெனரல் கிம்மும் கிங் இப்போ வரைக்கும் உங்களுடைய லைஃப்ல என்ன நடந்திருந்தாலும் சரி அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்க இவ்வளவு வருஷமா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, மக்களுக்கு உங்களை பிடிக்குமா, நீங்க இந்த நாட்டுடைய கிங் ஆகும்போது எல்லாருமே உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயம் உங்களுடைய லைஃப்ல வந்தாலும் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நீங்க தான் இந்த நாட்டுடைய கிங் அப்படின்னு ஜெனரல் கிம் பிரின்ஸை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மார்னிங் நடந்த அந்த கிளாஸ்லயும் பிரின்ஸ் இந்த எல்லா விஷயங்களையும் பத்தி யோசிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஸ்டோரி எடுத்து நடத்திருப்பாரு. இப்ப அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா பார்க்ஷலுடைய வீட்ல காட்டுறாங்க. அவனை மீட் பண்ணி கிங்டம்ல பரவிட்டு இருக்கிற அந்த நோய்க்கான மருந்தை பத்தி பேசுறதுக்காக தான் ஆரோடைய அப்பா வந்திருக்காரு. இங்க தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குயின்க்கு அடுத்ததா இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு அவர் அந்த மருந்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே பார்க்ஷல் வேணும்னே நீங்க கேக்குற மாதிரி என்கிட்ட எந்த மருந்தும் இல்ல, என்னால உங்களுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது, இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க அப்படின்னு பார்க்ஷல் பேசிட்டு இருக்கிற விஷயங்களை கேட்டு ஆரோடைய அப்பா டென்ஷன் ஆகிடுறாரு. வெளியே அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற நீங்களே எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவர் சொன்ன அப்புறம் தான் பார்க்ஷலும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை பேச ஆரம்பிக்கிறோம். நீ சொன்னது கரெக்ட் தான், அதுக்கான எல்லா மருந்தும் என்கிட்ட தான் இருக்கு, நான் ஏன் இவ்வளவு சீக்கிரமா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நிறைய பேர் இந்த நோயால பாதிக்கப்பட்ட அப்புறம் அந்த மருந்துக்கு என்ன விலைய வைக்கலாம்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டு நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பார்க்ஷல் ஆரோடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன அப்புறமும் கூட அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவர் இந்த இடத்தை விட்டும் போயிடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அதே பார்க்ஷல மீட் பண்றதுக்காக ஹான்சனுடைய கிராண்ட்பா வராரு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹான்சனுடைய கிராண்ட்பாக்கு வயசு தான் அதிகம், மூளை இல்ல, அதுக்கேத்த மாதிரி தான் அவர் எப்பவுமே நடந்துப்பாரு. இப்ப இவருடைய பரம்பரையில கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு ட்ரூபான், அது நம்ம ஹான்சன் தான். கிராண்ட்பாவுடைய ஐடியா என்னன்னா எப்படியாவது ஹான்சன் ஒரு பெரிய வாரியர் ஆக்கிட்டு இந்த பார்க்ஷல் கூட அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுனால எப்படியாவது ட்ரூபான்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொண்ணு ஹான்சனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா பார்க்ஷல் ஹெல்ப் பண்ணுவாருன்னு தான் கிராண்ட்பா அடிக்கடி அவர் மீட் பண்ணி பேசிட்டே இருக்காரு. ஏன்னா கிராண்ட்பாவுடைய ஃபேமிலிக்கு முன்னாடி கிடைச்ச மரியாதை மாதிரி இப்ப எங்கேயுமே கிடைக்கிறதே இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ட்ரூபான் சிஸ்டம் தான். இப்ப அப்படியே கட் பண்ணா அவரங்க ஹவுஸ்ல மிட் நைட் ஆகிடுச்சு, ஆனாலும் நிம்மதியா தூங்க விடாம அந்த டே ட்ரைனிங் தர்றன்ற பேர்ல நம்ம ஹான்சன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பிராக்டிஸ்ல நீயும் ரொம்ப நேரமா என்ன ஜெயிச்சிடலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ இப்போ வரைக்கும் உன்னால அதை பண்ணவே முடியல, பிராக்டிஸ் பண்ணுன்னு ஹான்சனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கவே இல்லனாலும் அவனை நைட் ஃபுல்லா ட்ரைனிங்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு
பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.